ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஏபிசிடி ஜூஸ் இவங்க கூட ஏபிசிடி சப்பாத்தி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆப்பிள், ஒரு கேரட், ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதில் ஹாஃப் எடுத்துக்கலாங்க. 4 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இதில் உள்ள ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. டேட்ஸ் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்துச்சுன்னா அப்படியே சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு வார்ம் வாட்டரில் ஊற வச்சு அதன் பிறகு அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாங்க. இவங்க கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அதோட திப்பி இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இந்த ஜூஸை அப்படியேயும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஜூஸை தனியாக செப்பரேட் பண்ணி குடிக்கலாங்க. இல்லை பார்த்திங்கன்னா அதோட சக்கையெல்லாம் தனியாக நமக்கு ஃபில்ட்ராகி வந்திருக்கு. இவங்களை அப்படியே தனியாக மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான நம்மளோட ஏபிசிடி ஜூஸ் ரெடி. ஆல்ரெடி ஆப்பிள், கேரட், டேட்ஸ்லனா ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நம்ம தனியாக ஸ்வீட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படியே குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட சக்கையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு நல்ல ஒரு சூப்பரான சப்பாத்தி செய்யலாங்க. அதுக்கு 1 கப் கோதுமை மாவில் தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த ஆப்பிள், கேரட்டோட அந்த சக்கையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. டைரெக்டாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இவங்களை கோதுமை மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நல்லா தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இவங்களை அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சிடலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. சில பேருக்கு ஜூஸாக குடிக்க பிடிக்கலங்கிறன்னு நினைக்கிறவங்க கூட இது மாதிரி சப்பாத்தியாக செஞ்சோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏபிசிடி ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஹெச்பி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குடிக்கலாம். அதிகமாக ஹேர் லாஸ் இருக்கவங்க இதுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ரெமிடியாக இருக்கும். வீக்லி ட்வைஸ் நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு தோசை தவா காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துட்டு நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான நம்மளோட ஏபிசிடி சப்பாத்தியும் ரெடிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வெறுமனையும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கிரேவி இல்லைன்னா தக்காளி தொக்கு வச்சு கூட சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தியான நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஜூஸும் சப்பாத்தியும் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.